Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ரெசிபி. இது வந்து இப்ப வைரலா இருக்கிற ரோட்டி ராப் ஹேக்ஸ். அதை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். ரெண்டு விதமா நம்ம செய்ய போறோம். ஒன்னு வந்துட்டு கான்டினென்டல் ஸ்டைல்ல, இன்னொன்னு வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஸ்டைல்ல. ரெண்டுமே செம்ம டேஸ்டியா இருக்க போகுது. சூப்பரா சீஸியா சட்பட்டான்னு சூப்பரா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான ரோட்டி ராப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சிருக்கேன். இதில் வந்துட்டு நான் வந்து மைதா மாவில் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அதாவது மைதா மாவில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் உப்பு, தண்ணி விட்டு இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு மைதா மாவில் செய்கிறேன் சப்பாத்தி. நீங்கள் வந்துட்டு நம்ம நார்மல் சப்பாத்தியிலேயே நீங்கள் வந்து இது மாதிரி செய்யலாம். நம்ம கோதுமை மாவில் செய்கிற சப்பாத்தியில் நீங்கள் சப்பாத்தி செஞ்சு மிச்சமாயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பெரிய சப்பாத்தியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரேப் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் பெருசா தேய்ச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லா குக் பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் ஹாஃப் குக் தான் பண்ண போறோம். ரெண்டு சைடும் லேசா கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு ரெடிமேடா அந்த டார்டிலாஸ்னு கிடைக்குது இல்ல, அந்த மாதிரி நீங்க வாங்கியும் இந்த ரேப் செய்யலாம். லேசா கலர் மாற ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டா நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப பச்சையா இல்லாத மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ள இருக்கிற லேயர் வந்துட்டு அப்புறமேட்டு வேகாது. அதனால மாவு வந்துட்டு வெந்திருக்கணும். ஆனா ரொம்ப ஓவரா கலர் வராத மாதிரி பாத்துக்கோங்க. பாருங்க, லைட்டா பபிள்ஸ் வந்து கலர்ஸ் வந்துருக்கு. இப்போ லைட்டா ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு சுட்டா போதும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் தட்டுல. இப்போ இன்னொரு சப்பாத்தியும் சுட்டாச்சு பாருங்க. இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம சுட்டு எடுத்த ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு பாதி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பாதி குவார்டருக்கு, அதாவது இப்படி மடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி மடிக்கிற மாதிரி நம்ம ஒரு கட் கொடுத்துருங்க இந்த மாதிரி சென்டர்ல. இப்போ என்ன செய்ய போறோம்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஒரு குவார்டர்லயும் ஒரு ஒரு ஃபில்லிங் வைக்க போறோம். இப்போ இந்த குவார்டர்ல வந்துட்டு நம்ம டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா பீஸா சாஸ் எது வேணா நீங்க வந்துட்டு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு டொமேட்டோ சாஸ் தான் யூஸ் பண்றேன். டொமேட்டோ சாஸை வந்துட்டு இந்த ஒரு கால் பாகத்துல நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். உங்களுக்கு எவ்வளவு சாஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. ஸ்பைசியா வேணும்னா நீங்க வந்துட்டு சில்லி சாஸ் அந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க வச்சுக்கலாம். செஸ்வான் சாஸ் இல்ல சில்லி சாஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருப்பேன் இதுல. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம் இந்த கால் பகுதிக்கு மட்டும். இப்ப அடுத்த குவார்டர்ல நம்ம வைக்க போறது கட்லெட். இது வந்து கிரீன் பீஸ் கட்லெட். இது எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியணும்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்லெட் வச்சிடலாம். லைட்டா ஃபிளாட் பண்ணி விட்டுருங்க. அப்பனா உங்களுக்கு ரேப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால லைட்டா அந்த மாதிரி ஃபிளாட் பண்ணி விட்டுறலாம். ஓரளவுக்கு இது ஃபுல் இந்த குவார்டர் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி. இப்ப இன்னொரு குவார்டர்ல வந்துட்டு நம்ம வெஜ்ஜீஸ் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்க வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, லெட்யூஸ் உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்க வச்சுக்கலாம். நாம இன்னைக்கு இதுல வெங்காயம், தக்காளி, அப்புறமேட்டு குடமிளகாய் கொஞ்சம் வைக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம். முட்டைக்கோசோட இலை கூட வைக்கலாம், அதுவும் நல்லாதான் இருக்கும். இந்த மாதிரி வச்சிருங்க. இன்னொரு குவார்டர்ல நம்ம வந்துட்டு மோசரல்லா சீஸ் ஃபில் பண்ண போறோம். மோசரல்லா சீஸ் இல்ல சீஸ் ஸ்லைஸ் இல்ல ப்ராசஸ் சீஸ் எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த குவார்டர்ல சீஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்துட்டு ரேப் பண்ண வேண்டியதுதான். இந்த ஹாஃப் தூக்கி இது மேல போடுங்க. அதை அப்படியே மடிச்சு வெஜ்ஜீஸ் மேல மடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சீஸ் மேல மடிச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்மளோட ரேப் ரெடி. இது நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இது இருக்கட்டும். நம்ம இன்னொன்னு தேசி ஸ்டைல், நம்ம இந்தியன் ஸ்டைல்ல ஒரு ரேப் நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பைசியா செய்ய போறோம். அதனால நான் இன்னைக்கு செஷ்வான் சட்னி யூஸ் பண்றேன். இதுக்கு பதிலாக நீங்க சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ணலாம். இல்ல பூண்டு சட்னி அந்த மாதிரி ஏதாவது சட்னி இருந்துச்சுன்னா அது கூட நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த சைட்ல நம்ம இந்த செஷ்வான் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த குவார்டர்ல. அடுத்த பார்ட்ல நம்ம வந்துட்டு இது வந்துட்டு டிக்கி. இது வந்து கிரீன் பீஸ் டிக்கி. இதோட ரெசிப்பும் உங்களுக்கு லிங்க்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க இதே தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஏதாவது ஒரு கட்லெட் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்துட்டு நீங்க வைக்கலாம். உருளைக்கிழங்கு கட்லெட் மாதிரி கூட வைக்கலாம். ஃபிளாட் பண்ணி விட்டுலாம். அப்பதான் உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது மாதிரி ஃபிளாட் பண்ணி விட்டுருக்கேன்.
இன்னொரு பாதியில நம்ம திருப்பியும் வெஜிடபிள்ஸா வைக்க போறோம். வெங்காயமும் தக்காளியும் வச்சுக்கலாம். இதுக்கு குடமிளகாய் வேணாம். இது மாதிரி வெங்காயமும் தக்காளியும் வச்சுக்கோங்க. இப்ப இந்த கடைசி குவார்டர்ல நம்ம வந்துட்டு கிரீன் சட்னி வச்சுக்க போறோம். இந்த சட்பட்டா சட்னி வந்துட்டு செம டேஸ்டியா இருக்கும். சாட்டுக்கெல்லாம் நம்ம செய்வோம்ல, அந்த கிரீன் சட்னி. இந்த சட்னியோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா அதோட லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. இப்போ இந்த சட்னியும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் திக்கா அரைச்சாலும் பெட்டர். இது கொஞ்சம் தண்ணியா இருக்குது இன்னைக்கு. இப்போ இதுக்கு மேல நான் வந்துட்டு சீஸ் போட போறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல், சீஸ் இல்லாமையும் இது வந்துட்டு நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு சீஸ் இருக்கிறதுனால நான் இதுல போடுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா இது வந்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேல கொஞ்சமா நம்ம சாட் மசாலா பொடி தூவிக்க போறோம். எல்லா பக்கமும் கொஞ்சமா சாட் மசாலா பொடி தூவி விட்டுருங்க. இப்ப இதையும் நம்ம அதே மாதிரி ரேப் பண்ணிக்க போறோம். இதை தூக்கி இந்த டிக்கி இருக்கிறது மேல வச்சிடலாம். இது அடுத்த மடிப்பு இந்த வெஜ்ஜீஸ் மேல, அதுக்கப்புறம் இந்த கிரீன் சட்னி மேல ரேப் பண்ணிடலாம். நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ரேப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன் அடுப்பு வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ரேப் இருக்குல்ல, இதை வந்து இதுல பிளேஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேமை வந்துட்டு மீடியம் வச்சிடலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். உள்ள இருக்கிற அந்த சீஸ் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ நம்ம அடுத்த சைட் டர்ன் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா ரெண்டு சைடும் இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். அப்போனா அவுட்டர் லேயர் வந்துட்டு கிறிஸ்பியாகவும் உள்ள வந்துட்டு நல்லா சாஃப்டான லேயர்ஸோட சூப்பரா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பாருங்க, நல்லா கிறிஸ்பா ஆயிடுச்சு. இந்த சைடும் அந்த சைடு இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வச்சு நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ரேப் ரெடி ஆயிடும். அவ்வளவுதான், நம்மளோட ரேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நம்மளோட சூப்பரான ரேப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டைப்ல நீங்க இந்த ரேப் செய்யலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.